பேராசிரியர் அருணன், முதலமைச்சருடைய அந்த ஸ்டாக் குறித்த விமர்சனங்கள், யார் எக்ஸ்பைரி ஸ்டாக், யார் பெண்களுடைய முன்னேற்றத்தை விரும்பாத கொள்கைகளை கொண்டிருக்கிறார்கள், யார் வன்மத்தோட பெண்களுடைய வளர்ச்சியை தடுக்க பார்க்கிறதா சொல்றார், யாரை வைத்து மனதில் வைத்து அதை பேசுகிறார் முதலமைச்சர்? அது அடுத்த வாக்கியத்திலே தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க கூட வாசிச்சீங்க சகோதரி. மனுவாதிகளைத்தான் மனதில் வைத்து அந்த ஸ்டாக் என்பதை சொல்லுகிறார் அவர். அந்த குழு என்பது, அந்த கூட்டம் என்பது ஒரு பிற்போக்கு கூட்டம், பழமைவாத கூட்டம், அது மனுவாத கூட்டம். அந்த கூட்டம் அது காலாவதியான கூட்டம் என்றாலும் அது இந்த காலத்தில் இருக்கிறது என்கிற ஒரு மிக முக்கியமான உண்மை. இதுல எனக்கு பிடிச்சிருந்த ஒரு அம்சம் அவருடைய பேச்ச பூரா நான் கேட்டேன். அவர் 2 புள்ளி விவரங்களை கொடுத்திருக்கார். இந்த வாரத்துல அது ஏனோ இன்னும் வரல. 1911 இங்கே பெண் கல்வியுடைய நிலை என்னவா இருந்துச்சு? 2% 1%. 1921 ஏன்னா அந்த சென்சஸ் எல்லாம் இருக்குது, நான் அவற்றை எல்லாம் பார்த்திருக்கேன். 1921 அடுத்த 10 ஆண்டுகள்ல பெரிய முன்னேற்றம் ஏதும் இல்லை. அதே போலதான் 2%, 3% தான் பெண்களுக்கு எழுத படிக்க தெரியும், அல்லது எழுத படிக்க தெரிந்த பெண்கள் மொத்த மக்கள் தொகையிலே 2 அல்லது 3% தான். 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலைமை இதுதான். இதை தயவு செய்து மனதில் வைத்துக் கொண்டு இன்றைய நிலைமையை பார்க்கணும் என சொல்வது மிக முக்கியமான ஒரு கருத்து. நான் இன்னும் கூட சொல்வேன், சங்க காலத்துல நிறைய பெண்பால் புலவர்கள் உண்டு என்பதை சகோதரி நீங்க அறிவீங்க, தமிழ் சமூகமும் அதிகம். ஆனால் இடைக்காலத்துல மிக குறிப்பாக இந்த சாம்ராஜ்ய காலங்களில பல்லவ பேரரசோ அல்லது சோழ பேரரசோ பாண்டிய பேரரசோ அந்த காலத்துல பெண் கல்வி அதிகமாக இல்லை, அநேகமா இல்ல. அங்கதான் இந்த மனுவாதிகளுடைய ஆதிக்கம் இருந்தது. அதுல மனு தர்மம் அது அதர்மம், அது ரொம்ப தெளிவா சொல்லுது. பெண்ணுக்கு சுயேட்சையான வாழ்வு கிடையாது. அன்றைக்கு அந்த மனு தர்மம் தான் நடப்பு சட்டம். மனுநீதி, நம்மளே அறியாம கூட அது புகழ்ற மனுநீதி படி ஆண்டவரையா இந்த அரசர் எவ்வளவு அருமையான அரசர் தெரியுமா? மனு நீதிப்படி ஆண்ட அரசர் நியாயமான அநீதியாளர். நம்மால் பெருமையா சொல்லுது. இந்த மனு நீதி தான், இந்த மனு அநீதி தான் அன்றைக்கு பேரரசு காலத்துல நடப்புல இருந்த சட்டம். அதன் காரணமாத்தான் பெண்கள் கல்வியிலிருந்து முற்றிலுமாக ஒதுக்கப்பட்டாங்க. சூத்திரர்களுடைய நிலைமையும் கிட்டத்தட்ட அப்படித்தான், பஞ்சமர்களுடைய நிலைமை அதை விட மோசம். இதுதான் இடையில இருந்த ஒரு காலம். அதனுடைய அடையாளம் தான் 1911 புள்ளி விவரம் காமிக்குது. அதனுடைய வெளிப்பாடுதான் 1921 புள்ளி விவரம் காண்பிக்குது. அது எப்படி மாறியது என்கிற விவரங்களுக்குள்ள வந்திருக்காரு. இன்றைக்கும் இந்த எக்ஸ்பைரி ஸ்டாக்னு இல்ல, நீங்க குறிப்பிடுற இடத்துல இருந்தே கேட்கிறேன். நீங்க சொன்ன அந்த கேள்வி பல இலக்கிய வாசிப்புகள்ல எல்லா பெண்களுக்கும் தோன்ற பல மேடை பேச்சுகள்ல வரக்கூடிய கேள்விதான். எங்கே போனார்கள் புலவர்களா, பெண்பால் புலவர்களா இருந்தவங்க எல்லாம் எங்க போனாங்க, நடுவில் எங்க போனாங்கன்னு ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் கல்வி வளர்கிறது, தொழில்நுட்பம் வளர்கிறது, உலகத்துடைய கூறுகளில் பகுத்தறிவு எல்லா பக்கமும் வளர்ற ஒரு இடத்துல எங்க காணாம போனாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு விளக்கம் சொல்றீங்க இல்லையா? ஆனால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை அரை நூற்றாண்டாக திராவிட கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல இன்றைக்கும் இந்த எக்ஸ்பைரி ஸ்டாக் குறித்தும் வன்மம் குறித்த ஸ்டாக் குறித்தும் பேச வேண்டிய தேவை இருக்குங்கிறது எப்படி பார்க்க வேண்டியது? சகோதரி, அதான் நான் சொன்னேன், சுமார் ஒரு 1400 ஆண்டு காலமாக இந்த 3 பேரரசுகள் காலத்துல இருந்த நிலைமை இன்றைக்கு மாறி இருக்கு. ஆனா முழுசா மாறல. அது எப்படி முழுசா மாறும்? உங்களுக்கு திராவிட இயக்கமோ அல்லது கம்யூனிஸ்ட் சிங்காரவேலரோ பெண் கல்வி குறித்தும், அதுவும் சிங்காரவேலர் பெரியார் நடத்திய அந்த பெண்களுக்கான தனி மாநாட்டை புகழ்ந்து எழுதும் போது சொன்னாரு, இது ஒரு அற்புதமான விஷயம், பெண்கள் நிறைவேற்றிய அந்த தீர்மானங்களை எல்லாம் வரவேற்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இந்த உரிமைகளை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் சொந்த காலில் நிக்கணும். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கணவனை எதிர்பார்த்திருந்தால் உங்களால் இந்த உரிமைகளை காப்பாற்ற முடியுமா என்று நான் கேட்கிறேன் என்று குடியரசு ஏட்டில் எழுதினார். நடப்பு யதார்த்தத்துக்கு எடுத்துக்கிறேன். நீங்க சொல்ற இதேதான் பெண்களுடைய பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது பெண்களுடைய சுயமரியாதையோட தொடர்பு படுத்தின ஒன்றுங்கிறது தான். இங்கே உள்ள அரசு அதை மதிக்கும் விதமாக அந்த ஊக்கத்தொகையை வழங்குது. சரி, இங்கே ஒரு திராவிட சித்தாந்தம், திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறவங்க இதை வழங்குறாங்கன்னா
பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலும் இதே பெண்களுக்கான தொகை வழங்கப்பட தானே செய்யுது. அப்ப எப்படி கொள்கை முரண் அவங்கள வந்து ஒட்டுமொத்தமாக அப்படி எக்ஸ்பைரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா? ஏங்க இத தமிழ்நாடு அரசு இந்த உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்த பிறகுதானுங்க அதையே எப்படி கிண்டல் கேலி பண்ணாங்க, எதிர்த்தாங்கன்னு தெரியும். ஆனால் பெண்களுக்கு அது மிகப்பெரிய ஈர்ப்பை ஏற்படுதுதான் பிறகு அவங்களே அதுவும் கூட கடைசி வரைக்கும் ஏற்கல. ஒரு வாரத்துல ஒரு பாஜக நண்பர் சொன்னாரு, மகாராஷ்டிராவுல கொடுத்தாங்க 1500 ரூபாய், கொடுத்தவர் சிவசேனா முதலமைச்சர்னாரு. இவர் துணை முதலமைச்சர் தானாம், பாஜக முதலமைச்சர் ஆனா ஏற்க மாட்டார். ஏங்க இந்த நாட்டு பிரதமர் மோடி இதெல்லாம் கேள்வி பண்ணவருங்க, எதிர்த்தவருங்க. இதுல இருந்து இன்னொன்றை சொல்லுங்க. இப்ப நான் மனுவாதத்தை ஏற்று பேசுறேன், தமிழ்நாடு முதலமைச்சர் மனுவாதிகள் என்று வெளிப்படையா ஏற்று பேச அவங்க இன்னைக்கு இருக்காங்கன்னு பேசுறாரு. சரி, மகாராஷ்டிரா அப்படி சொல்லிடலாம். மத்திய பிரதேசத்துல சிவராஜ் சிங் சௌகான் கொடுத்தாரு. கொடுத்தது மட்டும் இல்ல, அந்த அவர் 4வது முறையாக வெற்றி பெற்று வந்த உடனே அவருக்கு மத்திய அமைச்சர் பதவியே இந்த திட்டத்தின் மூலமா தானே கிடைச்சது. அதுக்குதான் சொல்ல வர, இந்த போராட்டத்துக்கு பிறகுதான் இப்பவும் இந்த மாதிரி திட்டங்களை பிரதமர் மோடி வரவேற்று பேசுறாரா கவனிங்க. நீங்க இந்த நெருக்குதல் வரும் பொழுது ஆக பெண்களுடைய வாக்கை பெற வேண்டும் என்றால் வேற வழி இல்லைன்னு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வர்றாங்க. அறகுற மனசு. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். எங்க பாஜக தலைவர்களை மனு தர்மத்தை ஏற்று பேச சொல்லுங்க. எங்கேயாவது பேசியிருக்காங்களா? நான் விவாதங்கள்லாம் கேட்டிருக்கேன். அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் பழைய விஷயமே, அதையே இப்ப பேசுறீங்க பாப்புல. இப்ப நான் கேட்பேன், அந்த கோட்பாடு தப்பு, ஆகவே அன்றைக்கு இருந்தது தவறு, அதை சொன்ன மனு தப்பு என்று நீங்க சொல்ல தயாரா? ஏன் அதுல சிக்கல் இருக்குன்னா, இவங்களுடைய உறுப்பிடமாகிய RSS கோல்வால்கரே மனுவை புகழ்ந்து 1940களில் எழுதியவர் என் கையில் ஆதாரம் இருக்கு. அப்ப இன்றைக்கு அவங்க இருக்காங்க என்றால் அதனுடைய நீட்சி, அதனுடைய மிச்ச சச்சம் எச்சம் இருக்கு. பெண்கள் மீது அதிக அக்கறை, வளர்ச்சியை முன்னோக்கி வைக்கக்கூடிய திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிறது இன்னும் பெண்கள் பாதுகாப்புல கூடுதல் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க சொல்ற வரலாறு சான்றுகளை நீங்க சொல்ற வாதத்துக்கே எடுத்தாலும் எதிர்வாதமா அதை தானே வைக்கணும். இல்ல ரொம்ப சரி. இப்ப நான் அவர் வரலாறு பேசினாரு, அது வரலாறு தெரிஞ்சிருக்கணும். வரலாறு முக்கிய அமைச்சரே, வரலாறு முக்கிய மக்களே, அப்பதான் அன்றைக்கு இதை ஒப்பிட்டு பார்க்க முடியும். இதன் பொருள் நான் தான் சொன்னேன், எல்லாமே திருப்தியா இருக்குன்னு நாங்க சொல்ல, எங்க கட்சியை அறிக்கை விட்டுருக்கு. இப்ப இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துக்கே வர்றேன். நான் அதைத்தான் நாங்க தெளிவா சொன்னோம். இதுல சம்பந்தப்பட்ட இப்ப ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க சில மணி நேரங்கள்ல, நல்லது. இன்னும் சில சம்பந்தப்பட்டிருக்காங்க என்று வருகிறது விஷயங்கள். அந்த எஃப்ஐஆர் வெளிவந்ததுல இப்ப இன்றைக்கு தான் விஷயம் வந்திருக்குது. ஆக உச்சியிலேயே கோளாறு, அவங்களே ஒப்புக்கொண்டிருக்காங்க ஒன்றிய அரசே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சம்பந்தப்பட்டவர்கள் இன்னும் இருப்பது போல தெரிகிறது. ஒருவர் தானே கைதாகி இருக்கிறார், மற்றவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்றுதான் என்னுடைய கட்சி அறிக்கை விட்டுருக்கு. அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. நான் முழு திருப்தியா சொல்ல. ஆனா ஒரு பாயிண்ட் இங்க பேசுறங்கள, இப்ப கூட பொன்கள் சார் நல்லா பேசிட்டு இருந்தார் பொதுவா. ஆனால் அவரும் கூட ஒன்ன கவனிக்கணும். அண்ணா பல்கலைக்கழகம் என்பது ஒரு சுயேட்சையான அமைப்பு. அதனுடைய வளாகத்தில் நடப்பதற்கு முதல் பொறுப்பு யாருங்கய்யா? துணைவேந்தர். துணைவேந்தர் இல்ல. ஏன் துணைவேந்தர் இல்ல? இப்ப நமக்கு என்ன செய்தி வருது? சில பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை தேடும் குழுவை போட்டா நம்முடைய ஆளுநர், அவர் தான் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர், அதை கலைக்கிறார். இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் இல்ல, பதிவாளர் இருக்காரு. இந்த பதிவாளருக்கு முதல் பொறுப்பு, இறுதி பொறுப்பு மாநில அரசுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு. நான் மறுக்கல. முதல் பொறுப்பு யாருக்குங்க? ஏன் அந்த பதிவாளர் பத்தி பேச மறுக்கிறாங்க எல்லாரும்? ஏன் அது மட்டும் இல்ல, அந்த காவலாட்கள் அந்த கட்டடத்துக்குள்ள, அந்த வளாகத்துக்குள்ள பாதுகாப்பு பணியில ஈடுபட்டவங்க யாரு? எதிர்கட்சிகள் எல்லாரும் போய், நான் நேரம் தரேன் பொன்வேல் சார், எதிர்கட்சிகள் போய் நீங்க யார் மீது குற்றம் சுமத்துகிறீர்களோ அவர் ஆளுநர்கிட்ட தானே போய் புகாரையே கொடுக்குறாங்க. ஆமா, நம்ம விஜய் இன்னைக்கு போயிருக்காரு. இல்ல இல்ல, அது ஒண்ணும் ஆளுநரை சந்திச்சு சொல்றதுல ஒண்ணும் தப்பாக நான் எனக்கு படல, பர்சனலா சொல்றேன். ஏன்னா அவர் தான் வேந்தர். ஆகவே அவர்கிட்ட போய் சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஐயா பாதுகாப்பு கொடுக்கையா அப்படின்னு கேட்பதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனால் நாம கட்சிகள்ல நம்ம பேசும் பொழுது அதையும் சேர்த்து பேசணும்ல. ஆட்சியை குறை சொல்லுங்க, ஆட்சியில் நமக்கு இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. அந்த மனுஷர்கிட்ட இருந்து முழு தகவலை வாங்கணும், சம்பந்தப்பட்ட இதர்களையும் கைது பண்ணி குற்றவாளி கூண்டுல நிப்பாட்டணும், அவ்வளவு பேருக்கு உரிய தண்டனை வாங்கி தர வேண்டிய பொறுப்பு மாநில அரசுடைய காவல்துறைக்கு தான் இருக்கிறது. நான் மறுக்கல. ஆனால் ஒரு பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பு பத்தி எல்லாரும் பேசுறோம்ல.
ஒரு கல்லூரி வளாகத்தினுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டா என்று கேள்வி எழுப்புறோம்ல. ஆனா முதல் பொறுப்பு யாருக்கு? அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய பதிவாளருக்கு, அந்த நிர்வாகத்துக்கு. ஏன் அவங்க இது வரைக்கும் ஒண்ணும் பேசல? ஏன் அவங்கள பத்தி யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அப்படி என்றால் தான் நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இது வந்து அரசியலுக்காகத்தான் பேசுற மாதிரி தெரியும். அரசியலுக்காகத்தான் பேசுற மாதிரி இருக்க வெளியில உண்மையிலேயே பெண்களுடைய பாதுகாப்புனா இங்க இருந்து ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு வளாகத்துக்குள்ளும், கல்லூரி வளாகத்துக்குள்ளும் என்ன பாதுகாப்பு? கண்டிப்பாக பெண்கள் பாதுகாப்பு இல்லை என்றால் பெண் கல்வி சிக்கலுக்கு ஆளாகும். எனக்கெல்லாம் ஒரு விமர்சனம் இருக்கு. தமிழ்நாட்டுல பெண் கல்வி உயர்த்திருக்கு. ஆனால் சகோதரி மறந்துடாதீங்க, பெண்களுடைய வேலை வாய்ப்பு அந்த அளவுக்கு வளரல. என் கையில புள்ளி வரம் இருக்கு. நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன், எழுதிட்டு வர்றேன். பெண் கல்வி உயர்ந்திருக்கு. அவங்க எல்லாம் படிச்சுட்டு பழையபடி வீட்டுலதான் இருக்காங்க. இன்னைக்கு கூட முதலமைச்சர் அதை கூட நாசுக்கா சுட்டி காமிச்சிருக்காரு. அவருக்கு அந்த விவரம் போயிருக்க போட்டிருக்கு. உங்களுடைய படிப்பு உங்க குடும்பத்துக்கு உதவுவது நல்லது, ஆனா குடும்பத்துக்கு மட்டும் இல்ல சமூகத்துக்கு உதவ வேண்டும், நீங்கள் அனைவரும் வேலைக்கு செல்ல வேண்டும். ரொம்ப சரி. அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிற பணி மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் உண்டு. அவங்க தானே சொன்னாங்க, நான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவேன். என்ன பண்ணாரு? 1 கோடி ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரு. இது உட்பட சேர்த்து பேசுங்கிறேன். பேசலாம் பேராசிரியர். முன்னேற்றம்